ஹலோ எவ்ரிஒன். நீங்கள் வந்து ஒரு டைலரிங் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டுமே மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வெரி வெரி கஷ்டமான ஒர்க்கு. ஏன்னா நம்ம டைலரிங் பொறுத்தளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு, கட்டிங் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே நமக்கு அதிக டைம் எடுத்துரும். இது இல்லாமல் நமக்கு ஆரி ஒர்க் ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் வீக் மேரேஜை வச்சுக்கிட்டு பிஃபோராக வந்து கொடுப்பாங்க. பட் நம்ம கொடுக்கும்போதே அடிஷ்னலாக நிறைய ப்ளவுஸுமே அதில் ஆட் ஆகும். இப்போ வந்து சில கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா வருவாங்க, அவங்க ரிலேட்டிவ் தைக்கணும், அவங்களோட தங்கச்சிக்கு தைக்கணும், இல்லை அவங்க பொண்ணுக்கே வந்து கல்யாண பொண்ணுக்கே ஒரு 3-4 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு ஆல்ரெடி நம்ம டைலராக இருக்கிறதுனால நமக்கு ஆல்ரெடி பெண்டிங்கில் நிறைய ஒர்க் இருக்கும். நமக்கு அதையும் பண்ணணும், இதையும் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது வெரி வெரி கஷ்டமாக இருக்கும். இதுக்கிடையில் நம்ம ஆரி ஒர்க் ப்ராடக்ட்டு ஏதாவது தேர்ந்துருச்சுனாவே கடையில் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு நைட்டு பகல் தூக்கமே இல்லாமல் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த டிப்ஸை. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரி ஒர்க் உங்கள்கிட்ட கஸ்டமர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க மாடல் கொடுக்கும்போது த்ரெட் ஒர்க்காக இருந்துச்சா இல்லை நார்மல் பீடு ஒர்க்கான்னு பார்த்துக்குங்க. இதே த்ரெட் ஒர்க்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அதிகபட்சம். இல்லைன்னா யார்கிட்டையாவது கொடுத்து போட வச்சுருங்க. இதே பீடு ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைலராக இருந்தால் நீங்களே அதை நைட்டில் கண்ணு முழிச்சு போட்டுட்டு மறுநாள் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஸ்பீடு வரும், இன்னொன்று டக்கு டக்குன்னு போட்டுடலாம். அந்தமாரி ஒரு டைலராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லீவில் அதிக ஒர்க் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கையும் பேக் நெக்கையும் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது லைனிங் கொடுத்து திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணி வச்சு ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக ஜாயின் போட்டு அதுக்கான ஒர்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ஃபைனலாக நம்ம கை மட்டும் தான் ஜாயின் பண்ண போகிறோம், அதனால தான். ஸோ வந்து அதில் இடையிலேயே நம்ம கையுமே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். நான் என்ன பண்ணுவேன்னா, டக்குன்னு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கையை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவர்லாக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் நாட்லாம் கொடுத்து. ஸோ இதான் நான் சொல்கிற டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி இடையில பார்த்திங்க அப்படின்னா ஷாப் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஒரு மாடியில் வந்து கடை வச்சுருந்தேன். ஸோ அந்த டைமிங்கில் வந்து ஷாப் சேஞ்ச் பண்ணும்போது இந்த அம்மா தான் வந்து எனக்கு க்ளீனிங் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மிஷின்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய என்கிட்ட மிஷின்ஸ் இருந்துச்சு. சின்ன கடை தான், பட் வந்து நிறைய மிஷின்ஸ்லாம் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோ மிஷின்ஸ் வச்சுருக்கணும் அம்மா அப்படின்னா அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு டைலர் ஷாப் வச்சு டைலரிங் கிளாஸும் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஏரியாவில் வச்சுருந்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் வச்சுக்கலாம். இல்லை ஒரு சின்ன கடை, நான் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு சின்ன கடை தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 2 மிஷின் போதும். ஒரு ஓவர்லாக் மிஷின், ஒரு பெரிய மிஷின் வச்சுக்கிங்க. அது ரொம்பவே மஸ்ட்டு, ரொம்பவே போதும். அந்த மிஷின்ஸ் போதும், நிறைய மிஷின்ஸ் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. இல்லை பசங்களை கிளாஸ் வர பசங்களை டைம் மாற்றி வர சொன்னிங்கன்னா ஓகேவாயிடும். ஸோ நான் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, பாய்.